அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன். அதாவது போலீஸார் நம்ம மீது பொய் வழக்கு போட்டா, மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு நம்ம புகார் கொடுத்து வழக்கு தாக்கல் செய்து, வழக்கு உத்தரவு வாங்குவாங்க. அதுபோல ஒரு சம்பவம் கடலூர் மாவட்டத்தில வைத்திலிங்கம், அதாவது அவர் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அவர் இதுவரைக்கும் மது அருந்துததே கிடையாது. ஆனா, அவர் மேல பொய் வழக்கு மது அருந்தியதாக ட்ரிங்க் அண்ட் டிரைவ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர் மே மே மனித மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு புகார் கொடுத்தாரு. அந்த புகாரின் அடிப்படையில விசாரணை செஞ்சு, இன்னைக்கு தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் 1,00,000 அபதாரம் கொடுக்கணும் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு குடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சுக்கங்க. உங்க மேலேயும் யாராச்சும் ஒரு பொய் வழக்கு போட்டா, மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு நீங்க புகார் குடுக்கலாம். அதாவது நேரடியாகவும் புகார் குடுக்கலாம். ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியம் புகார் கொடுக்கலாம். அது கரெக்ட்டா தெளிவா உண்மை தன்மை இருந்ததுன்னா, கண்டிப்பா இது போல உத்தரவு குடுத்து உங்களுக்கான காம்பன்சேஷன் அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. இது தெரிஞ்சுங்க. அதுபோல சம்பவங்கள் நீங்க பாதிக்கப்பட்ட நபரா இருந்தா, இனிமே நீங்க வழக்கு புகார் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.